அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் அமைந்திருக்கிறது. ஊழி காலத்தும் அழியாது நீடித்திருக்கும் மாதலின் இத்திருத்தலம் நீடூர் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இறைவனின் கருவறை முன்பாக பலிபீடம் மற்றும் நந்தி தேவர் காணப்படுகிறார். கருவறையின் வெளியே இடப்புறமாக சித்தி கணபதி, சிவகணபதி என்ற பெயரில் 2 விநாயகர்கள் காட்சியளிக்கின்றனர். கர்ப்பகிரகத்தில் மூலவர் அருட் சோமநாதர் அழகே உருவாய் வீற்றிருக்கிறார். இறைவன் சுயம்பு திருமேனியாக கிழக்கு நோக்கியவராக அருள்பாலிக்கிறார். அம்பாள் ஆலயம் தனி கோவிலாகவே அமைந்துள்ளது. அம்பாள் ஆலயத்தின் முன்மண்டபம் குவிமாட அமைப்பில் காணப்படுகிறது. வாயிலின் இருபுறமும் துவார சக்தியர் காவல் இருக்கின்றனர். கருவறையின் உள்ளே கருணையே வடிவான அம்பிகை நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கியவாறு அருள்பாலிக்கிறாள். எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிவிட்டு பின்பு பெரியவர்களின் ஆலோசனையையும் அனுபவங்களையும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பர். அதன்படி இத்திருத்தலத்தில் விநாயகரே பெரியவர், பழையவர், புனிதமானவர் என்ற 3 நிலைகளில் அருள்பாலிக்கிறார். இந்த வடிவங்களை சிந்தாமணி விநாயகர், செல்வமகா விநாயகர், சிவானந்த விநாயகர் என்று அழைக்கின்றனர். படைக்கும் தொழில் புரியும் பிரம்மதேவர் உள்ளிட்ட மூர்த்தியரும் இம்3 அம்சங்களையும் தியானித்த பிறகே தம் பணியில் ஈடுபடுவதாக ஐதீகம். ஆலயத்தின் கிழக்கு வாயிலுக்கு வெளியே பத்ரகாளி அம்மனின் ஆலயம் தனி கோவிலாக வடக்கு நோக்கியபடி அமைந்துள்ளது. இங்கிருக்கும் பத்ரகாளி அம்மனின் ஆலயம் சுற்றி வலம் வரும் அமைப்புடன் அழகிய விமானத்துடன் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் பத்ரகாளி அம்மன் சற்றே சாய்ந்த நிலையில் 8 கரங்களில் பலவிதமான ஆயுதங்களை ஏந்தி அசுரனை வதம் செய்யும் கோலத்தில் அருள்பாலிக்கிறாள். இவள் இத்திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் சிவபெருமானை வழிபட்டுள்ளதாக தலபுராணம் கூறுகிறது. இதன் காரணமாகத்தான் இங்கிருக்கும் இறைவனுக்கு பத்ரகாளீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது. இந்த பத்ரகாளி சிவபெருமானை வழிபட்ட பிறகு இந்த ஊரை பாதுகாக்கும் பொறுப்பை பெற்றதாக கூறப்படுகிறது. இவள் ஆளாள சுந்தரி ஸ்ரீ பத்ரகாளி